கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார், கலங்காதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார், கலங்காதே. பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக தொடர்பு கொள்வதில் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி குருத்தோலை ஞாயிறு. என்ன மெசேஜ்? குருத்தோலை ஞாயிறு. உங்களுக்கு பொதுவாட்டு பெண்டகோஸ்டல் கிறிஸ்டின்ஸ் இதை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் ஆர்சி சிஎஸ்ஐ ஸ்தாபன சபையில் மட்டும் இதை அவங்க கடைபிடிக்கிறாங்க. அநேக பெண்டகோஸ்த மக்களுக்கு இது குறித்து தெளிவான ஒரு
புரிதல் இல்லை. ஆகவே பாருங்கள், நமக்கு இதுக்குன்னு போயிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட நான் பகலில் ஒரு நியூஸ் சேனலில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். அமெரிக்காவில் இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் கூட இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க குருத்தொலை ஞாயிறு என்ன செய்கிறாங்கன்னா பவுனியாக போகிறாங்க. அதாவது ஒரு பாரம்பரிய திருவிழா அது. அதை குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு இன்றும் அதிகமாக எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ண வசதியாக இருக்கும். ஒரு வேத பதிவை வாசிக்கிறேன், கேளுங்க. நம்ம லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29லிருந்து 38 வரைக்கும் நான் முதலாவது வாசிக்கிறேன். இதை அடிப்படையாக வைத்து இன்றைக்கி நம்ம நிச்சயம் தியானிக்கலாம். வாசிக்கிறேன். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகாக பெத்பகே பெத்தாயினா என்றும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீசர்கள் 2 பேரையும் நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டோருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டோருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசு அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போயில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டாவதா என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ஒரு திருவிழா போலவே அந்த நாட்களில் யூதர்கள் கொண்டாடினாங்க. பாருங்கள், குருத்தொலை ஞாயிறு, பாம் சண்டேன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அந்த ஞாயிறு என்று இயேசு கிறிஸ்து ஞாயிறு என்று அந்த ஒரு நாள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து கழுதை மேல் அமர்ந்து எருசலேம் நகருக்கு வெற்றி அறுப்புரைப்போடு நுழைந்தது நினைவுறும் வகையில் இந்த நாளை கொண்டாடுறாங்க. மக்கள் குருத்தொலைகளை அசைத்து ஓசன்னா என பாடி அவரை வரவேற்றது நடந்த காரியம். இது இந்த லென்த் டேஸில் இறுதி பகுதியையும் இந்த புனித வாரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தொடக்கத்தையும் குறிக்கிறது. இது சிலுவை மரணம் மற்றும் உயிர்ப்புக்கு வழிகாட்டுகிறது. நான் சின்ன வயசில் எங்களுடைய ஊரில் கன்னியாகுமரியில் நான் அதை பார்த்துருக்குறேன். சின்ன வயசில் அப்போ நான் ஹிந்து, எனக்கு அந்த அர்த்தம் தெரியாது. அதுக்கு பின்னாடி ஆத்துமனேஸ்வரில் ட்ரைனிங் எடுத்து வெள்ளூரில் ஊழியத்துக்கு வந்து நாங்கள் இது எங்கள் சபையில் செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. மற்றும் நாங்கள் சிஎம்சியில் ஒரு பேஷண்ட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஒரு குரூப் ஆக்சிலேட்டு காகிதப்பட்ட சிஎஸ்சி ஆலயத்திலிருந்து ஒரு குரூப் அப்படி ரோட்டில் ஒரு பவுனி மாதிரி வராங்க. அதில் எங்களுக்கு தெரிஞ்ச 1-2 பேர் கையில் குருத்தொலையை பிடிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா பாட்டு பாட்டே வராங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஓகே, நான் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்கல. அதுபோல் நாங்கள் முன்னாடி குடியிருந்த குருத்துவ பகுதியிலையும் ஒரு ஆலயத்தினுடைய போதகர் இருந்தார், சிஎஸ்ஐ. அவரும் ஒரு நாள் அப்படி தான் ஒரு சின்ன ட்ராவல் இங்கே வீடு வழியாக நடந்து போனார். அப்போது திருமுறை சொல்லுது 1 தெசலோனிக்கேயரில் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, விலகுங்க. இவர்களுக்கு எத்தனையோ பண்டிகைகள் உண்டு. இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் அவர் வந்தபோது இதுவும் ஒரு பண்டிகை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த பண்டிகையினுடைய நோக்கத்தை குறித்தும் நன்மை தீமைகள் குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்து தாழ்மையின் ராஜா. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து பெரிய தேரிலோ அல்லது அலங்கார ஊர்தியிலோ குதிரைகளோ வராமல் கழுதையின் மேல் ஏறி சாந்தமுள்ள ராஜாவாக எருசலேமுக்கு நுழைந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது அடிமையின் ரூபம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் அவர் அடிமையின் ரூபத்தில் அவர் அந்த கழுதைக்கு மேலே ஏறி வந்தார்னு வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து வாசிக்கும்போது தெளிவாக தெரியும். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்பதே பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு
குருத்தொலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டார் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தையே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இந்த நாட்களில் ட்ராவலுக்கு என்னெல்லாமோ யூஸ் பண்ணுறாங்க. நிச்சயமாக இயேசுடைய நாட்களில் அது நாகரிகமுள்ள ஒரு காலம். நான் எகிப்தினுடைய நாகரிகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய குதிரை வண்டிகள், சேரட்டை, இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க விஐபிஎஸ் எல்லாருமே. அப்போ ஒரு பாருங்கள், சாதாரண ஒரு கழுதிக்கு மேலே ஊர்வலமாக போகிறாரு ஜனங்கள் மத்தியில். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட திருநெல்வேலியில் நடந்த ஒரு காரியம். ஒரு ஊழியக்காரர், 2 ஊழியக்காரங்க அவங்கள ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு மீட்டிங்கில் சாரட்டு குதிரையில் கொண்டு வந்து ரொம்ப அமர்க்கலப்படுத்தினாங்க. நீங்கள் அவங்க யாருமே இல்லை, அது வேறு விஷயம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்தையும் உண்டு பண்ணியவர். அவர் யூதர்கள் மத்தியில் அவ்வளோ அடையாளங்கள், அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சவர். அந்த ஜனங்கள் அவரை ராஜாவாக மனதளவில் ஏற்றுக்கொண்டு ராஜாவை எப்படி கனப்படுத்த விரும்புவார்களோ அப்படியே அவர் என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கூட்டு போகிறாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா தாழ்மையின் ரூபமாக கழுதிக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு என்ன செய்கிறாருன்னா அவர் பவுனி வர்றாரு. நான் ஒற்றை இஸ்ரேல் டூர் போகும்போது நான் கழுதிக்கு மேலே ட்ராவல் பண்ணுறதை கண்ணார பார்த்துருக்குறேன். இந்த எகிப்தில் சீனாய் மலையில் ஆக்சுவலி அவ்வளோ குயிக்காக ட்ராவல் பண்ண முடியாது. சீனா மலையில் சின்ன சின்ன கடைகள் உண்டு. அந்த இடத்துல பொருள் கொண்டு போகிறவங்க எல்லாருமே கழுதிக்கு மேலே தான் ஏறி உட்காந்துக்கிட்டு பொருட்களை கொண்டு போகிறாங்க. நான் கண்ணார பார்த்துருக்குறேன். முன்னாடிலாம் நினைப்பேன் கழுதிக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் கண்ணார பார்த்துருக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், இயேசு கிறிஸ்து கழுதியின் மேலே அவர் என்ன செய்கிறார் சொன்னால் ஏறி சாந்தமுள்ள ராஜாவாக எருசலேமுக்கு நுழைந்தார். இங்கே கற்றுக்க வேண்டிய ஒரு காரியம், மனுஷங்களுடைய அதிகார தோரணையை உடைத்து தாழ்மையாக நீங்கள் நிச்சயம் வாழ வேண்டும். இந்த 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 சம்பவம் அதைத்தான் சொல்லுது. மனுஷர்களுடைய அதிகார தோரணையை உடைத்து தாழ்மையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இயேசு கிறிஸ்து சாந்தமுள்ளவராக ஊழிய பதில் தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாந்தத்தை வெளிப்படுத்தணும். அந்த பவுனி அவருடைய சாந்தத்தை தான் வெளிப்படுத்திச்சு. அவர் சொல்லுறாரு, இதோ நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று. என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது இந்த குருத்தோலை பவுனின்னு வரும்போது உங்களுக்கு இயேசுனுடைய தாழ்மை ஞாபகத்துக்கு வரணும். இரண்டாவது பாருங்கள், மனுஷங்களுடைய மனசில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருதுங்கிறதும் இந்த பவுனில் உங்களுக்கு தெரியுது. ஓசனா பாடிய அதே மக்கள் தான் கொஞ்ச நாட்களில் சிலுவையில் அறையும்னு இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. யோவானுடைய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் இதை குறித்து தெளிவாக பார்க்கலாம். யோவான் 19:14-15 வாசிக்கிறேன், நீங்கள் அதை கேளுங்க. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாக இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்று கேட்டான். பிரதான ஆசிரியர் பிரதியுத்தரமாக, ராயினே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். எந்த ஜனங்கள் இயேசுவை வாழ்த்தினாங்களோ, எந்த ஜனங்கள் அவருக்கு சோத்திரமும் துதியும் சொன்னாங்களோ, எந்த ஜனங்கள் தாங்கள் போட்டிருந்த சால்வெல்லாம் தரல விரித்து அவரை ஹானர் பண்ணாங்களோ, அதே ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்க பயங்கரமாக என்ன செய்கிறாங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்க. ஒப்பு கொடுத்துட்டாங்க. இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் தலைமுறையின் மேலும் பரட்டுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், ஜெருசலேமில் இஸ்ரேலில் இத்தனை பிரச்சனை நடக்குது. அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், அவங்க இயேசுன்ற இரத்தப்பழியை ஒத்துக்கிட்டாங்க, இன்றைக்கி அடி வாங்குறாங்க. நல்லா கவனிச்சுங்க தேவனுக்கு பிரியமானவர்களை. இந்த குருத்தோலை பவுனி நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொன்னால், எந்த மனுஷங்க உங்கள் வாழ்க்கையில் அப்ரிஷியேட் உங்களை பண்ணுறாங்களோ அதே மனுஷங்க உங்களுக்கு எடுத்து பண்ணல, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுவார் தன்னுடைய பிரசங்கத்தில், அதாவது அவர் துரோகிகளுக்காகவும் நன்றி அறியாதவர்களுக்காகவும் அவர் என்ன செஞ்சார், வரங்களை வாங்கி
கொடுத்தன் மேல் வசனம் இருக்குது. அப்போ எந்த ஒரு மனுஷனையும் நம்பாதீங்க. நாசையிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்பட்டிருக்கிற ஏமாத்திரம். யார் அவரை புகழ்ந்தாங்களோ, யார் அவரை போற்றினாங்களோ, யார் அவரை பவனியை கொண்டு போனாங்களோ, யார் அவருக்கு முன்னாடி குருத்தொழில விரிச்சாங்களோ, குருத்தொழில வச்சுட்டு பாட்டு போட்டு போனாங்களோ, அதே ஜனங்கள் அவர் என்ன செஞ்சாங்கன்னா சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். மனுஷங்களோட மனசு வித்தியாசமானது. ஆகவேதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீர்கள், எண்ணப்படுகிற மாத்திரம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆண்டவரை நம்புங்க. இன்னும் ஒரே ஒரு வசனம், அதாவது பரிசுத்தமும் அர்ப்பணிப்பும். குருத்தொலைய நம்முடைய இருதயத்தில் இயேசு மகாராஜாவாக இருக்கும் அர்ப்பணிப்பை குறிக்கிறது. குருத்தோலை உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சர்ச்சில் கூட சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, என்ன செய்வாங்கன்னா குருத்தொலைகளை என்ன செய்வாங்கன்னா பின்னி தோரணமாக கட்டுவாங்க. இப்போ எங்களுடைய சர்ச்சில் வருஷம் நாங்கள் அதை செய்வோம். நான் கிராமத்தில் இருந்து ரொம்ப பேர் வருவாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு மங்களகரமாக இருக்கும். மாத்திரமில்லை, அது உண்மையிலே பாருங்கள், ஒரு இயேசுவ மகாராஜாவை ஏற்கும் அர்ப்பணிப்பை குறிக்கிறது. இந்த காலத்தில் இயேசுவின் பாடுகள் மற்றும் அன்பை சிந்தித்து வாழ குருத்தோலை நமக்கு என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. ஒரு பொருளை பார்க்கும்போது ஞாபகம் வரும் இல்லைங்களா? இந்த குருத்தோலையை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஆண்டவர் எவ்வளோ பரிசுத்தமானவர், அவர் எவ்வளோ அர்ப்பணிப்புள்ளவர். இந்த சாதாரண ஊர்வலம் மாத்திரமல்ல, பாடுகள் வழியாக வரப்போகிற நித்திய வெற்றியும் அறிவிக்கிறது. போனார், பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், மறுத்து 3 நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போனார். பரிசுத்தவையாக நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களையும் அழைத்துட்டு போவேன்னு. ஆகவே தான் இந்த குருத்தோலையை பற்றி நீங்கள் தியானிக்கும் போது முதலாவது உங்களுக்கு இயேசுனுடைய தாழ்மை ஞாபகத்துக்கு வரணும். ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் மக்களை குறித்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க போற்றவும் செய்யலாம், அதே வேணாலும் உங்களை தூற்றவும் செய்யலாம். தயவுசெய்து மக்களுடைய குணாதிசயங்கள் மாறக்கூடியது. மக்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாறும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படவே கூடாது. நம்ம ஆண்டவரையே அவங்க தான் தூக்கி வச்சுட்டு என்ன செஞ்சாங்கன்னா கொண்டாடினாங்க. அதே ஆண்டவரை அவங்க தான் சிலர் ஒப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆகவே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நம்பணும். இந்த குருத்துல நேரம் நீங்கள் நினைக்கும் போது அந்த கான்செப்ட் உங்கள் மைண்டில் அப்படியே வரணும். மூன்றாவது பாருங்கள், பரிசுத்தமும் அர்ப்பணிப்போம். இந்த குருத்தொலையை பார்க்கும்போது பசுமையான ஊரில் ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? எல்லா மக்களும் பசுமையை விரும்புவாங்க, அர்ப்பணிப்பை விரும்புவாங்க. அப்போ அந்த குருத்தொலையை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொன்னால், இயேசுடைய பரிசுத்தம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து பிதாவாய தேவதனை எந்த அளவாக அர்ப்பணித்தார், அது ஞாபகத்துக்கு வரணும். கடைசியாக நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் வெற்றி ஊர்வலம். உண்மையிலே பாருங்கள், ஒரு வெற்றியின் ஊர்வலம். அவரை ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள், எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் வேதபர்களும் பரிசேயர்களும் தான் அவங்கள தூண்டி விட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சிலுவையில் நிறைய ஒப்பு கொடுத்தாங்க. அப்போது அவர் உயிர் தெழுந்தார், அதையும் அதே ஜனங்கள் பார்த்தாங்க. அவர் பரலோகத்துக்கு போனார், சிஷ்யர்கள் பார்த்தாங்க. அந்த குருத்தொலை ஞாயிறு என்பது வெற்றி பவனி. என்ன பவனி? வெற்றி பவனி. ஆகவே நல்லா இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க பாரம்பரியமாக கொண்டாடுறாங்க, மைண்டில் வச்சுக்கணும். எதுக்கு அவங்க குருத்தொலையை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால், அது இயேசு தாழ்மை உள்ள மகாராஜா. இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். மனுஷங்க எந்த நேரமும் மாறலாம், ராஜான்னு சொல்லலாம், கைவுன்னு சொல்லலாம். அவை மனுஷங்களுடைய வாழ்க்கையில் நம்ம லிமிட்டாக நடந்துக்கணும். அவருடைய பரிசுத்தம், அவருடைய அர்ப்பணிப்பு, அது வெற்றி உருவம் எல்லாவற்றையும் நமக்கு அப்படியே மைண்டில் கொண்டு வரணும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ நம்ம அப்படியே வாழ வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.